அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஃபார்ம் ட்ராக்கில் 65 ஹெச்பியில் ஃபார்ம் ட்ராக்கில் வந்த பீஸ்ட் டிராக்டருங்க. அந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், வாழை அளிக்கிற மாதிரி. அந்த டிராக்டரில் இப்போ கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கல. கலப்பை இந்த டிராக்டருக்காகவே ஸ்பெஷலாக போட்டிருக்கிறாங்க. இந்த கலப்பையில் ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே இருக்குது, என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் 12 சைஸும் பின்னாடி 18 சைஸும் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ரேடியல் டயர் அலைன்ஸோடது போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் 11 பின்னாடி 16 இருந்துச்சுங்க. இவங்க ஆல்டர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதனால் மட்கார்டு உயரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதில் இன்ஜின்னு பார்த்தா ஃபார்ம் ட்ராக் அவங்களோட 4 சிலிண்டர் இன்ஜினு, 2860 சிசி இருக்கக்கூடிய டர்போ இன்டர்கூல்டு இன்ஜினுங்க. இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். பின்னாடி போட்டிருக்கிற கலப்பைன்னு பார்த்தாங்க, இது 950 கிலோ வெயிட்டுங்க. வெயிட் பார்த்தா ரிக்வண்டியில் வருதுல்லைங்க, அந்த ஸ்பேனரெல்லாம் செய்வாங்களா, அந்த மெட்டீரியலில் செஞ்சதுங்க. இது கலப்பையோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெண்டிங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நார்மல் பிளேட்டோட இதோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஹைட் பார்த்திங்கன்னா 45 ஹைட் வர மாதிரி போட்டிருக்கிறாங்க. கலப்பையோட சீருன்னு பார்த்தாங்க, கொஞ்சம் தூரம் போய் உழவெடுக்கிற மாதிரி சீர் வந்து வச்சுக்கிறாங்க. ரொம்ப குத்து சீர் வைக்காமல் கொஞ்சம் போய் உழவெடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சீர் வந்து வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சாதாங்க நல்லாயிருக்கும். பெட்டு வந்து பார் வந்து உங்களுக்கு கட்டிட்டு வராது, ஆனால் உழவு வந்து நல்லா எடுக்கும். வண்டிக்கு வந்து லோடு கம்மி. நீங்கள் ரொம்ப குத்து சீர் வச்சிட்டிங்க அப்படின்னா அம்மா பார் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கட்டிகிட்டு வரும், ஆனால் உழவு இருக்காதுங்க. உழவு நல்ல முறையை ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் கரெக்டான சீருங்க. ஹைட் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு வரைக்கும் தான் போட்டிருப்போம். இது 45ங்க. கலப்பை வந்து இது விழுப்புரம் டைப் கலப்பின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முதல்ல கண்டுபிடிச்சதுக்கான சவுக்கட்டை வேரோட பேத்தெடுக்கிறதுக்காக வெயிட் அதிகமான கலப்பை கண்டுபிடிச்சாங்க. இப்போ எங்கள் ஏரியாலையுமே யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 950 கிலோ வெயிட்டு. திக்னஸ் பார்த்திங்கன்னா அதிகம். இது 1 இன்ச்சு பிளேட்டு, இது 3 இன்ச்சு பிளேட்டு. சென்டர் டியூப் பார்த்திங்கன்னா 16 mm டியூப்புங்க. திக்னஸ் டியூப் இருக்கிற மாதிரி டியூப் வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லாமே போட்டு ஹெவியாக இருக்குது. லோடு போல்ட் பார்த்திங்கன்னா 2 லோடு போல்ட் 3/4 இன்ச் போல்ட்டு போடுற மாதிரி போட்டிருக்கிறாங்க. டூல் பாக்ஸ் ஒன்றுங்க. இதெல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது. வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ரேட் பண்ணுற கீரன்னு பார்த்தாங்க 1500-600 ஆர்பிஎம்மில் பார்த்திங்கன்னா இந்த கலப்பை வெயிட் அதிகமாகிறதுனால ஆர்பிஎம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க. மீடியம் தேர்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்கள், நீட்டாக இருக்கும். இன்ஜின் சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இன்ஜினோட சவுண்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சென்சிங்லேயுமே பார்த்திங்கன்னா ஹை சென்சிங்கில் போட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி கலப்பை பொறுத்த வரைக்கும் டிராக்டரில் வெயிட் இவங்க போட்டிருக்கிறாங்க. இன்னுமே அடிஷ்னல் வெயிட் போடணுங்க. இன்னுமே அடிஷ்னல் வெயிட் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேடியல் டயரோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், நல்ல க்ரிப்பு வந்து கிடைக்குதுங்க. ரேடியல் டயரில் நல்லா 18 சைஸு 18.4 அப்படிங்கிறதுக்குதுன்னா 18.4க்கும் உங்களுக்கு ட்ராக்ஷன் பவர் வந்து கிடைக்கும். முன்னாடி 12 சைஸ்னால் 12 இன்ச்சுக்கு உண்டான ட்ராக்ஷன் பவர் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கலப்பை இருக்குங்க. 2 அளவில் ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா கலப்பை ஃபுல்லாக முழுகுதுங்களாமா. அந்தளவுக்கு சீர் பார்த்திங்கன்னா கரெக்டான சீர் வந்து வச்சுக்கிறாங்க. காட்டோட இருக்கிறத பாருங்கள் எப்படி உடச்சி எடுக்குதுன்னு. கலப்பை பக்காவான பர்ஃபார்மன்ஸுங்க. என்ன ஃபீல்டில் ஓட்டினாலும் இதே பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த கலப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டிங்க. வெயிட் அதிகமாகிற கலப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து ஆப்ரேட் பண்ணுங்க. எந்த இடத்துல லோடு பிடிச்சாலும் நீங்கள் தப்பு நிறுத்தி பாறையில் பிடிக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்து ஆப்ரேட் பண்ணணும். அது ஒன்று தான் இந்த கலப்பையை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக பார்க்க வேண்டியதுங்க. கலப்பையில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு தேயாமக்கிறதுக்கு ஒரு பிளேட்டுன்னு வைப்பாங்க. அந்த பிளேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஹைட்டாக வைக்கக்கூடாது. ஹைட்டாக வச்சுட்டிங்கன்னா திரும்புகிறப்போ வண்டியை குத்தி பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுக்கிறாங்க, அதுதான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன கலப்பை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 7 பிளேட் வந்து தேஞ்சு ஷார்ப்பாக வர வரைக்கும் கொஞ்சம் லோடு பிடிக்குங்க.
கொஞ்சம் தேஞ்சு ஷார்ப்பானதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக போகும். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் இருக்கும். டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெவியாக கல்டிவேட்டர் வந்து போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வாட்டர் பேலன்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. டயருக்கு தண்ணி பிடிக்கிறது, வெயிட் வந்து அதிகமாக போடுறது, அது வந்து பெஸ்ட்டுங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ 8000 மணி நேரம் ஓடிடுச்சுங்க. 8000 + ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. ஃபார்ம் ட்ராக் 65 HP டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் 12 பின்னாடி 18 போட்டு பார்த்தீங்கன்னா கலப்பை பார்த்தீங்கன்னா 950 கிலோ 45 ஹைட் இருக்கிற மாதிரி கலப்பை வந்து 5 கலப்பை வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வாத்து கலப்பை, டக் ஃபுட் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. அதான் அந்த டைப்பில் வருங்க. ஆம் கலப்பைன்னு சொல்லுவாங்க அந்த கலப்பைங்க. இது வந்து விழுப்புரம் ஸ்பெஷல் கலப்பைன்னு சொல்லுவாங்க. சவுக்கட்டை பேக்கருக்காக முதல் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கலப்பையில் நார்மல் 7 பிளேட்டு எல்லாம் கட்டி கரெக்டான சீர் வச்சு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். சென்சிங்கில் ஹை சென்சிங்கில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதுங்க. சரியான டெப்த்துங்க, சரியான உழவு. ரேடியல் டயர் போட்டிருக்கு அலையன்ஸோடது. க்ரிப்பு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. உழவு வந்து நல்லா வருது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான சீர் இருந்துச்சுன்னா பார் வந்து ஹைட்டாக கட்டாதுங்க, அளவாக பார் கட்டும். அந்த மாதிரி கலப்பையில் தான் உழவு வந்து ஆழமாக வருங்க. இதை நீங்கள் மெயினாக பார்த்து கலப்பை வந்து போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1500 RPM வச்சுருக்குதுங்க. அப்படியே 1500 RPM அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடுதுங்க இந்த இன்ஜின். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது உழவு ஓடிட்டு இருக்குதுங்க. 2வது உழவு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கலப்பை முழுசாகவே உள்ளே இறங்குதுங்க. சீர் பக்காவான சீர் வச்சுக்கிறாங்க. ஃபுல் டெப்த்து இறங்குது. வண்டியவே நிறுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து இறங்குதுங்க. 45 ஹைட்டுங்க, கொஞ்சம் நஞ்சம் ஹைட் இல்லை, சரியான ஹைட்டு. ஏன் வந்து இந்த மாதிரி பைப் கலப்பை வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் போடுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பில்லு கூட்டாதுங்க, மண்ணை கூட்டிகிட்டு வராது. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கலப்பை பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் போடுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலப்பையோட மேனுஃபேக்சரர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராச்சும் கலப்பை வேணுன்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.